தமிழ்நாட்டில் பிறந்த எந்த இளைஞர்களுக்கும் நீங்கள் இந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என்று சொல்ற போது இங்கு உட்கார்ந்து இருக்கிற அரங்கிலே இருக்கிற மாணவர்களுக்கும் அரங்குக்கு வெளியே இருக்கிற மாணவர்களுக்கும் தமிழ்நாடு எந்த மாணவர்களுக்கும் என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு எப்படியாவது அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கனவு எங்களுக்கு இருக்கிறது. இங்கிலாந்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற கனவு இருக்கிறது. ஏன் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர் என்று போய் படிக்க வேண்டும் என்ற கனவு இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு நாங்கள் இனத்தால் திராவிடராய் மொழியாய் தமிழராய் இருக்கிற தமிழர்களாகி எங்களுக்கு ஒருபோதும் பீகார் கனவோ, உத்தரப்பிரதேச கனவோ, மத்திய பிரதேச கனவோ எங்களுக்கு இல்லை. காரணம், அந்த ஊரில் தன் தாய்மொழியான மைதிலியை, போஜ்பூரியை, சாந்தலியை மறந்து அவன் இந்தியை படித்தான். வேலை இல்லாது அந்த இந்திய சகோதரன் எனது ஊருக்கு பானிபூரி விற்க, பேல்பூரி விற்க வந்தாச்சு. தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒருபோதும் இந்தி படித்தால்தான் பீகாரில் வேலைக்கு செல்ல வேண்டும், இந்தி படித்தால்தான் யூபியில் வேலை செய்ய வேண்டும் என்ற நிலை இல்லை. அவளது பாதுகாப்பான மாநிலமாய் நாம் தமிழ்நாட்டை கட்டி எழுப்பிய போது இந்த பாசிச கும்பல் தமிழர்கள் நடத்தும் மிகப்பெரிய ஆயுதமாய் ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசி என்று நோ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்து சேர்க்கிற போது நாங்கள் படைகட்டி நிற்கிறோம். தமிழ்நாடு அனுமதிக்காது. இங்கே இருப்பவர் யார்? முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின். எங்கள் அன்பு முதலமைச்சர் வரலாற்று காலத்தில் ஹிட்லரை ஸ்டாலின் வீழ்த்தினார். நரேந்திர மோடி என்கிற இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சரை பாசிச தத்துவத்தை தாங்கி வருகிற போது எங்கள் முதலமைச்சர் அதை எதிர்த்து நிற்கிற ஒரு ஆயுதமாய் ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார். அன்பு கொண்ட மாணவர்களே, உங்களுக்கு தெரியுமா, இங்கு பல மாணவர்களை கூட்டி வைத்து தெருமுழுக்க வைத்து இங்கு சிங்க கதை, புலிக்கதை, மாடு கதை சொல்ற நேரம் வந்துருச்சு. சிங்கம், புலி, மாடையெல்லாம் வென்றுதான் அரசர்கள்லாம் வீட்டுக்கு அனுப்பிதான் மனிதம் காத்திருந்த தமிழ்நாடு. மனிதர்களை மதியுங்கள், விலங்குகளோடு சண்டை போடாதீர்கள், மனிதத்தை நேசிங்கள், மனிதத்தை போதித்த கல்வி எங்களிடம் இருக்கிறது. எங்களிடம் அறம் இருக்கிறது. கடனை உடனே வாங்கியாவது எப்படியாவது பிள்ளைகளை படிக்க வைப்போம். படிப்பு தான் ஆயுதங்கிற அந்த அறிவாயுதத்தின் மீது தாக்குதல் நடத்துகிற போது எங்களுடைய மாணவர் அணி, எங்களுடைய தலைவர் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், அன்பு முதலமைச்சர் இருக்கிற எல்லா முன்னெடுப்புக்கும் எங்கள் இளந்தலைவர் மரியாதைக்குரிய எங்கள் உதயநாவோடு சேர்ந்து களம் அமைத்து எப்படி வரணும் அப்படியே வெல்லும்.